ஏறத்தாழ 17 வருடங்கள் விடுதலை புலிகளின் கைவசம் இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. மர்மமான குகைக்குள்ள இப்படி தான் இருக்குது. கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க குளம், கோட்டைக்கு ஒரு அளவுக்கு இதுவரை யாரும் பார்க்காத மறைக்கப்பட்ட ஒரு சுரங்கம் ஒன்று இருக்குது. அந்த சுரங்கம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பாருங்க இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் போய் பார்க்க போகிறோம். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் பூநகரி கோட்டையில் நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறத்தாழ 1991ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரை, அதை ஏறத்தாழ 17 வருடங்கள் விடுதலை புலிகளின் கைவசம் இருந்த இந்த கோட்டை தொடர்பான தகவலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா கூடுதலாக முருங்கை கற்களை பயன்படுத்தி இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்குதுங்கிறது தெரியுது. இங்கே பாருங்கள், பூநகரி கோட்டை முதலில் கட்டப்பட்ட காலம் பொதுவாக போர்த்துகீசர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாண கடநீரேரியை கட்டுப்படுத்தும் வகையில் மிக முக்கியமான மூலோபாயமாக இந்த கோட்டை அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. போர்த்துகீசர் தங்களுடைய வர்த்தக நடவடிக்கையை கண்காணிப்பதற்கும் யாழ்ப்பாணத்திற்கு நுழையும் கடல் மற்றும் நீர்வழி போக்குவரத்தை கண்காணிப்பதற்கும் இது கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. 1658ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் போர்த்துகீசர்களிடமிருந்து முழு யாழ்ப்பாண ராஜ்யத்தையும் கைப்பற்றியிருந்தனர். அதன் ஒரு பகுதியாக பூநகரி கோட்டை டச்சு கட்டுப்பாட்டிற்குள் சென்றது. இது இவ்வாறு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது 1796இல் டச்சை தோற்கடித்த இலங்கை முழுவதையும் பிரித்தானியர் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இதன் போது பூநகரி கோட்டை பிரித்தானியர் கைவசமானது. இதிலும் குறிப்பாக 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெறும் வரை இந்த கோட்டை பிரித்தானியர்களின் அதிகாரத்துக்குள்ளே இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகு முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் 1983ஆம் ஆண்டு உள்நாட்டு போர் வெடித்தவுடன் பூநகரியின் அதன் கோட்டை மூலோபாய முக்கியத்துவம் காரணமாக இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது கொண்டு வரப்பட்டது. பிறகு நடந்த சண்டை மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1991ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரை விடுதலை புலிகளின் கைவசமாக இந்த கோட்டை இருந்திருக்குது. இதில் 2 அறைகள் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு அறை, இதில் 2 அறைகள் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதில் இடிஞ்சி விழுந்த பகுதியில் வந்து கீழே கிடக்கு. இப்படியே நாங்கள் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழ்த்தளம், இப்போ மேல் தளம் ஒன்று இருக்குது. மேல் தளத்துக்கு இருக்கா போய் பார்க்கலாம். ஸோ இதில் ஏறி போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. மேல் தளத்துக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு வேம்பு ஒன்றும் இருக்குது இந்த இடத்துல. இப்போ இது மழை காலம்னால இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பாசான் பூஞ்சனம் பிடிச்சிருக்குது. அப்படியே இதில் வந்து ஒரு எண்ணல் மாதிரி ஒரு இது மேல் தளம். இதில் பார்த்தா அங்காலையும் ஒரு எண்ணல் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேயும் இன்னொரு எண்ணல் மாதிரி ஒன்று இருக்குது. இதை சுற்றி இப்படி எண்ணல் மாதிரியான ஃபோமட்டில் காணப்படுது. இப்படி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இது ஆரம்ப காலத்திலேருந்து இருக்குதா அல்லது இடையில் வளர்ந்ததான்னு தெரியல. ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. ஆலமரத்தின் இந்த மேற்பகுதியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படி தான் காணப்படுது. இங்கே பாருங்க, இதில் இந்த சின்ன செங்கல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்குது. இப்படி தான் அங்கால காணப்படுது. ஆலமரத்தை சுற்றியும் வரலான்னு நினைக்கிறேன். அங்கால இதை சுற்றியும் வரக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அப்படியே நாங்கள் இதில் போய் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இது வந்து ஒரு கூம்பு வடிவத்தில், இது வந்து சாய்வாக இருக்குதுங்க. ஒரு கூம்பு வடிவத்தில் காணப்படுது இந்த எண்ணல் மாதிரியான தோற்றம். இதுக்கு மேல் அமைப்பில் போய் பார்த்தோம்னா
இது மேல் அமைப்பில் போய் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் நடந்து கொண்டிருக்க அந்த மேல் பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் சாய்வாக தான் இருக்குது. கிடையாக இருக்கல இந்த அமைப்பு சாய்ந்தபடி தான் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த இடத்துல நடக்க முடியாது, இதெல்லாம் இடிஞ்சு விழுந்துருன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் நகரத்தின் அந்த சந்தி, பூனேரி சந்தி வந்து நல்லா தெரியும். இப்போ மேல் தளத்துலேருந்து கீழ் பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் அப்படி தான் இருக்குது. இதில் 2 அறைகள் இருந்திருக்குது. ஒரு பெரும் பிளானில் தான் கட்டியிருக்கிறாங்க. கோட்டையின் பின்புறத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சிறிய நீர் தேக்கம் ஒன்று காணப்படுது, ஒரு குளம் ஒன்று இருக்குது. குளம் இப்படி தான் காணப்படுது. கீழ்த்தளத்துக்கு நாங்கள் இப்போ போகிறோம் திரும்ப. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான கோட்டைகள் என்றாலே இதுகளில் ஏதாவது மர்மம் இருக்கும். ஸோ இப்போ அந்த வகையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மேலே ஏறி போகிற ஒரு பகுதி. இதுக்குள்ளே சின்ன சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது. உள்ளே போக முடியாத அளவில் தாவரத்தின் வேர்கள் இருக்குது. அடுத்து கற்கள்லாம் போட்டு மூடப்பட்டிருக்குது. இதுக்குள்ளே ஒரு சுரங்கம். ஸோ ஃபோனை மட்டும் உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ நேரடியாக உள்ளே போக முடியாத நிலைமையில் இருக்குது. லைட்லாம் போட்டுக்கிட்டு அனுப்பி பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பார்ப்போம். இப்போ அதே போல் மேல் பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதே சுரங்கப்பாதை கூட தான் மேல் பக்கம் அழுத்தி அனுப்பி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்குள்ளே தான் அந்த சுரங்கப்பாதை இருந்தது. அதுக்கு இப்படியே வெளியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்படி இருக்குது. அந்த சுரங்கத்துக்குள்ளே இருக்கிற மற்றும் ஒரு சுவர் தான் இது. இது ஒரு பெரிய அறையாக இருந்திருக்குது. இது பாருங்க, இது வந்து ஒரு பெரிய அறையாக இருந்திருக்கும். அடுத்து இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் தனித்து ஒரு தூண் ஒன்று காணப்படுது. தனித்து ஒரு தூண் காணப்படுது. அப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் நல்ல பெரிய தடித்த சுவர்கள் எல்லாம் இங்கே பாருங்க. பெரிய இந்த சுவரில் இருக்க சின்ன சின்ன ஓட்டைகளே பெரிய சுரங்கப்பாதை மைய தான் இருக்குது. வெயில் நேரம் வந்தவன் சொன்னால் இப்படி இருக்காது.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பூஞ்சனம் பூத்திருக்கிறதால பச்சையாக தெரியுது. அப்படியே இது சிதைவடைந்த பகுதி. இந்த சுவர் ஆக்கப்பட்டிருக்கிற கற்கள், சுண்ணாம்பு கற்கள், மற்றது செங்கற்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் போடப்பட்டிருக்க மாதிரி இருக்குது. இந்த பகுதி முழுமையாகவே உடைந்த நிலையில் காணப்படுது. இப்படி தான் இருக்குது. அப்படியே இதை தாண்டி இங்கால வந்தோம்னு சொன்னால் இங்கால ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது. இந்த இடைவெளியை தாண்டி அப்படியே இதுக்குள்ளே போனாலும் இங்காலையும் இப்படி தான் இருக்குது. இந்த பகுதி ஃபுல்லாகவே உடைஞ்சிருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே உடைஞ்சிருக்குது. இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் பெரிய அந்த ஹொல்லாந்தர் கோட்டை இயக்கச்சியில் இருக்கிற ஹொல்லாந்தர் கோட்டையில் இதே மாதிரியான ஒரு அமைப்புன்னு இருக்குது. ஸோ இதுலேயும் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மழை பெய்திருக்கிறதால உள்ளே போய் தண்ணி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு வந்தாலும் செம்ம மனமாக இருக்குது. கோட்டைக்கு பக்கத்தில் பார்த்தால் இதுதான் அந்த சுரங்கப்பாதை. இப்போ நாங்கள் உள்ளேருந்து வெளிப்பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சுரங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே இதே இடையில் ஸ்டாப் பண்ணின மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் கீழே படிக்கட்டு மாக்கி இறங்கி வேறு எங்கேயாச்சும் இந்த சுரங்கம் போகலாம். ஸோ இப்போ இப்படி தான் காணப்படுது. ஒரு வித்தியாசமான வளைவான அமைப்பில் கட்டப்பட்டிருக்குது. அடுத்து இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்காலையும் இப்படிதான் சுவர் காணப்படுது. அப்படியே இங்கால பார்த்தா வெளியில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு போர்டும் போட்டிருக்குது. ஓகே, இந்த போர்டில் சில தகவல்கள் எழுதப்பட்டிருக்குது பார்க்கலாம். பூநகரி கோட்டை பற்றிய வரலாறு. யாழ்ப்பாண பிரதேசத்தை கைப்பற்றும் நோக்குடன் 1770ஆம் ஆண்டு போர்த்துகீசரால் அமைக்கப்பெற்ற 1770 17 வருடங்கள் இவர்களது கட்டுப்பாட்டில் இருந்து 1805ஆம் ஆண்டு ஆங்கிலேயரால் விடுதி அமைக்கப்பட்டது. இக்கோட்டை நாட்சதுரமாக கட்டப்பட்டதுடன் ஒரு பக்க நீளம் 30 மீட்டராகவும் காணப்பட்டதுடன் இரு பக்கங்களில் இரு காவலரண்களும் காணப்பட்டது. 1880களில் தொடக்கம் 1992 வரையான காலப்பகுதியில் எமது இலங்கை இராணுவத்தினர் கட்டுப்பாட்டில் இருந்தது. பின் 1991 2009 வரையான காலப்பகுதியில் இடம் 6வது இடம் இருந்தது. இது என்ன போட்டுக்கிறாங்க? அது 6 இடம் இருந்தது. டூனா ஊனா ஊனா நூனா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பார்த்தோம்னா டூனா ஊனா ஊனா நூனா ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதுதான் அந்த இடம். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முகாம் என்ற ஒரு பகுதி சின்னதாக அந்த இடத்துல இருக்குது. மேல் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சிதைந்த நிலையில் காணப்படுது. இப்போ இந்த தளத்தின் மேல் பக்கம் நாங்கள் ஒருக்கா போய் பார்க்கலாம்.
இந்த இடத்துல ஒரு அரச மரமும் இருக்குது, நல்ல பெரிய அரச மரம் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இதில் இருக்க மேல் தளத்துக்கு வந்துட்டோம். இங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்க, இதுதான் காணப்படுது இங்கால பக்கம். அது அதிக அளவிலான மது போத்தல்கள் கிடக்குது. இதுலேயும் மது போத்தல்கள் கிடக்குது. இது இராணுவ டிஷர்ட்னு நினைக்கிறேன். இது பாருங்க, அதிக அளவிலான மது போத்தல்கள் கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் இந்த இடத்துல ஒரு தொட்டி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொட்டி தற்காலத்தில் கட்டப்பட்டதா இல்லாட்டி ஆரம்ப காலத்தில் இருந்ததான்னு தெரியல. இப்படி காணப்படுது. இது வந்து இந்த கோட்டையின் மற்றும் ஒரு மேல் தளம். இதுதான் இந்த காவல் அரண் இரு பக்கமும் இருந்ததாக சொல்லப்பட்டதில்லை. அப்போ இது ஒன்றும் அங்கேயும் நினைக்கிறேன். ஓகே, ஆகவே இது பார்த்துட்டோம். அடுத்து இப்போ கோட்டையின் பின்புறத்தில் போய் சுவர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்காலத்தில் இருக்கும் இராணுவ முகாம் பக்கத்தில் இருக்குது. இதில் ஒரு போர்டு போட்டிருக்குதாங்க. ஓகே, குப்பைகள் கொட்டுவது கூடாதுண்டு. இங்கே பாருங்கள், இதுலேயும் பியர் போத்தல்கள், பியர் டின்னுகள் உண்டு. இந்த இடத்த ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவரின் இதுகளுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. இதில் ஒரு பாதுகாக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் என்று ஒரு போர்டும் போட்டிருக்கு. இந்த கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க குளம் கோட்டைக்கு ஒரு அழகை தரக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இதுதான் அந்த நீளமான ஒரு சுவர் இருக்குது என்று சொல்லலாம். இதுதான் அந்த பின்னால் இருந்து பார்க்கும்போது முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. பூநகரி கோட்டை. இப்போ அதுக்குள்ளே நாங்கள் அந்த ஒரு சுரங்கம் ஒன்று ஃபோனை மட்டும் செலுத்தி பார்த்துருந்தோம். ஸோ அந்த பகுதி இந்த இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த கட்டிடத்துக்கு உள்ளுக்கு தான் இருக்குது. ஸோ இங்கால போக முடியாதுன்னு நினைக்கிறேன். தண்ணி நிற்கிது. இங்கால போக முடியாத நிலைமையில் தான் இருக்குது. போகலாம் வந்துட்டேன். ஓகே, இதை சுற்றி தான் அந்த சுரங்கப்பாதை இருக்குது. ஏன் இதை மூடி வச்சுருக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, பூநகரி கோட்டையை சுற்றி வந்துட்டோம் நாங்கள். சிலர் பூநகரி கோட்டை தொடர்பான சில தகவல்களை அறியாமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு இது இந்த காணொளி மூலமாக அறிஞ்சிருக்கலாம். ஸோ நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் இது வந்து ஒரு வரலாற்று சின்னமாக காணப்படும் இந்த இடத்தை இன்றைக்கி எங்களோட காணொலியாக நாங்கள் தயாரிச்சுருக்கிறோம். ஓகே, பூநகரி கோட்டை இன்றைக்கி காணொலியாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.